பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான் அப்படிங்கிற மாதிரி தான் மல்லி சீரியலில் ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க மாதிரி நடித்து வந்த அதிகாரியை நம்ப வச்சிடறாங்க. இந்த வீட்டில் மல்லி தான் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் வெண்பாவுக்கு மல்லி தான் எல்லாத்தையும் பண்ணுறா. ஸோ மல்லிக்கு இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, வெண்பாவுக்கும் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் செம்மையாக நடித்து வந்த அதிகாரியை ஏமாத்திடுறாங்க. இதனால் அதிகாரியும் சரிங்க அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, நான் கிளம்புறேன், இந்த வீட்டில் வெண்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மல்லி வெண்பாவை ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது வெண்பா இங்கே இருக்க தான் நல்லது, சரி நான் கிளம்புறேன், இந்த வீட்டில் வேறு யாருக்காவது ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு யாருமே ஒரு குறையும் இல்லைங்க, இந்த வீடு ஒரு சூப்பரான குடும்பங்க, இந்த குடும்பத்தில் வாழ்கிறதுக்கு எல்லாருக்கும் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி எப்படின்னு குடும்பத்தை பற்றி பெருமையாக பேசி இந்த அம்மாவை வழி அனுப்புகிறாங்க. உடனே மல்லி போயிட்டு மேடம் இருங்க மேடம், கடைசியாக ஒரு வாட்டி காஃபி போட நீ குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்ல சரிம்மா அப்படின்னு காஃபி கொண்டு வர போகிறாங்க. உடனே அந்த கேப்பில் ரஞ்சிதா ராஜேஸ்வரி ரெண்டு பேரும் வெளியே நின்று பார்த்தீங்களா ராஜிமா அவங்க தான் போகிறான்னு சொல்கிறாங்களே, அப்போ போயிட்டு இவன் என்னமோ கடமை வச்சியா காஃபி போட்டு தர போகலாம், சும்மா நடிக்கிறா ராஜிமா, இவங்க போகட்டும், இவளை ஒரு வழி பண்ணணும், தெரியும் ரஞ்சிதா, நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, அவங்க போக விட்டு என்ன பண்ணுற மட்டும் பாரு, அவளை திரும்பவும் ஒரு திட்டம் வச்சுருக்கேன், அது மூலிமா அவளை இப்போவே வீட்டை விட்டு விரட்டிடலாம் ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை வெண்பா காலை வாங்கிட்டு ஓ அப்படியா, அப்போது நீங்கள் இவங்க போன உடனே மல்லிமாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறீங்க, சரி சரி எப்படி அனுப்புறீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு வெண்பா என்ன பண்ணுறாங்க, இங்கே காஃபி கொண்டு கொடுத்து அதிகாரி குடித்த உடனே வெளில கிளம்புறாங்க. கிளம்பும்போது வெண்பா டக்குன்னு மேடம் ஒரு நிமிஷம் மேடம், இங்கே இருக்கிறது எல்லாமே பொய் மேடம், இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க, இவங்க எல்லாம் பொய் சொல்கிறாங்க, எனக்கு இங்கே இருக்கவே பயமாக இருக்குது, எனக்கு இந்த ரெண்டு பேரை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது, இந்த ரெண்டு பேரால் மல்லிமாவுக்கு ஆபத்து இருக்குது, நீங்கள் போனதுக்கப்புறமா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணி மல்லி அம்மாவை வீட்டோடு துரத்திடுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவுமே மோசமானவங்க கெட்டவங்க அப்படின்னு வெண்பா அந்த அதிகாரிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே அதிகாரி மேடம் ஒன்று விஜயை பார்த்து என்ன விஜய் வெண்பா இப்படி சொல்கிறா அப்படியா அப்படின்னு கேட்க, வெண்பா என்னாச்சு உனக்கு, ஏன் தேவையில்லாமல் அத்தை மணி சத்தியம் பண்ணி பழி போடுற, டாடா பழி போடுறனா, உண்மையை சொல்லுங்க டாடா, இவங்களை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாதா, சொல்லுங்கள் பார்க்கலாம், மல்லி மாவை 2 நாளைக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனை பண்ணி வீரோடு வெளியே அமைச்சிங்க, சொல்லுங்க டாடா அப்படின்னு வெண்பா கேட்க விஜய் அமைதியாக நிற்கிறாரு. அதிகாரி மேடம் ஒன்று என்ன விஜய் இதெல்லாம், நான் அப்போவே கேட்டேன் மல்லி மார்க்கெட் போயிருக்காங்களா இல்லை வெளில போயிருக்காங்களான்ட்டு, நீங்கள் சமாளித்தப்போ எனக்கு டவுட் வந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள்லாம் பண்ணதை வச்சு பார்க்கும்போது ஸோ இந்த வீட்டில் மல்லிக்கு எந்த பிரச்சனை இல்லை, வெண்பாவுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு நினச்சேன், ஆனால் இது எல்லாமே நடிப்பா அப்போ அப்படின்னு மேடம் கேட்குறாங்க. வெண்பா உடனே ஆமாம் மேடம் இது எல்லாமே நடிப்பு, இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த வீட்டு எஜமானி மாதிரி உட்காந்துக்கிட்டு மல்லிமாவை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க, மல்லிமாவை வேலை சொல்லியே டார்ச்சர் பண்ணுவாங்க, அப்படி இருக்கும்போது மல்லிமா எப்படி எனக்காக வேலை செய்ய முடியும், என்னை பார்த்துக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம், இவங்க ரெண்டு பேரும் ஏமாத்துக்காரங்க, இவங்க ரெண்டு பேருமே கெட்டவங்க அப்படின்னு இங்கே வெண்பா சொல்கிறாங்க. அதை கேட்டு ராஜு ஒன்று வெண்பா என்ன பேசுகிற நீனு, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க நீனு அப்படின்னு மிரட்டுறாங்க. உடனே அந்த அதிகாரி மேடம் என்னங்க நான் இருக்கும்போது வெண்பா மிரட்டுறீங்க, இங்கே பாருங்கள் எனக்கும் வந்திருந்தவங்க ரெண்டு பேருமே டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே ராஜேஸ்வரி ஐயோ மேடம் அப்படிலாம் இல்லை மேடம், வெண்பா உங்கள்கிட்ட தேவையான பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு கொஞ்சம் மிரட்டினேன், அதட்னா கொஞ்சம் அமைதியாக இருப்பான்னு சொல்லிட்டு, மற்றபடி வெண்பா மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை மேடம், அவள் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் கிளம்புங்க மேடம் அப்படின்னு இங்கே ராஜி அவங்கள அனுப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இங்கே நடக்க எல்லாமே டவுட்டாக இருக்குது. உடனே அவங்க சரிங்க எனக்கு வெண்பா சொல்கிறவுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம், வெண்பாவே இந்த வீட்டில் எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும்போது எப்படி என்னால் இதை அப்படி விட முடியும், நான் இன்னும் 2 நாளைக்கு தங்க போகிறேன், தங்கி பார்க்கணும், இல்லைனா நான் போயிட்டு கோர்ட்டில் வெண்பாவுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருவேன், அப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா வெண்பாவும் கூட இருக்க முடியாது அப்படின்னு இங்கே மேடம் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் விஜய் ஒன்று செம்ம ஷாக்காக வராரு. ஐயோ மேடம் அப்போலாம் இல்லை மேடம், நீங்கள் ஒன்றும் அப்போலாம் நினைக்காதீங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் சொல்கிறீங்க சரி மல்லி நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீட்டில் உங்களுக்கு இந்த 2 பேர் டார்ச்சராக இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல மல்லி தயங்கி நிற்கிறாங்க. அப்படியே உடனே விஜய் சொல்கிறாரு மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், எல்லா குடும்பத்தில் இருக்கிற மாதிரி சாதாரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், அதுக்காகலாம் நீங்கள் உடனே பெருசாக பேசணும்னா எப்படி மேடம், என் பொண்ணு நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம் இந்த வீட்டில், ஸோ மல்லி அவளை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இருக்கான், அதனால் தயவு செஞ்சு மேடம் நீங்கள் எதுவும் வெண்பா சொல்ல தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. உடனே அந்த மேடம் இல்லைங்க இது சின்ன குழந்தையுடைய வாழ்க்கை, நீங்கள் ஆஃபீஸ் போயிடுவீங்க, அதுக்கப்புறம் இந்த குழந்தை தான் வீட்டில் இருக்க போகுது, அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்னு மேடம் சொல்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு இப்போ என்ன மேடம் பண்ணுறது, நாங்கள் என்ன பண்ணுறதுனா
எல்லாமே உங்கள் கையிலாங்க இருக்குது. இவங்க உங்கள் அக்கா, அவங்களுக்கு ஃபேமிலி இருக்காங்கல்ல. இந்த பொண்ணு யார்? உங்கள் அக்கா பொண்ணா? ஸோ இவங்க அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்க? இவங்க 2 பேரும் அங்கே போக சொல்லுங்கள். இவங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்கவும் உடனே ரஞ்சிதா உடனே, என்னங்க என்ன ரொம்ப போல பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் வந்தீங்கன்னா செக் பண்ண வந்தது மல்லி வெண்பா தானே, அவங்கள மட்டும் செக் பண்ணிட்டு கிளம்புங்க. அதோட சும்மா எங்கெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு டக்குன்னு ரஞ்சிதா கோவப்படுறாங்க. பார்த்தீங்களா சார், நான் சும்மா ஒரு பேச்சு தான் சொன்னேன், அதுக்கே இவங்க எம்பட்டு கோவப்படுறாங்க பாருங்கள். அப்படி இருக்கும்போது இவங்க வெண்பா சொல்கிற மாதிரி மல்லியையும் வெண்பாவையும் டார்ச்சர் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது சொல்லுங்கள். இல்லை சார், எனக்கு இது பிடிக்கல. நான் கோர்ட்டில் போயிட்டு சொல்ல போகிறேன். இது மாதிரி வெண்பாவுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் வெண்பா மனசு வச்சா மல்லி கூட இருக்கலாம், இல்லைனா அவங்க தாத்தா கூட போய் இருக்கலாம் அப்படின்னு அந்த அதிகாரி சொல்கிறாங்க. விஜய்க்கு என்ன பண்ணுன்னு தெரில. மேடம், இப்போ என்ன மேடம், என் பொண்ணு என் கூட இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். உங்கள் பொண்ணு உங்க கூட இருக்கணும் அப்படின்னா அது வெண்பா கையில் மட்டும் தான் இருக்குது. வெண்பாட்டே கேளுங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. வெண்பா இந்த வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு வெண்பாட்டை கேளுங்க. வெண்பா அப்படி இருந்தால் நான் போயிட்டு கோர்ட்டில் வெண்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிவிடுவேன். ஆனால் இப்படி வெண்பாவுக்கு இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படி சார் பொய் சொல்ல முடியும்? என்னால் பொய்னான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது சார் அப்படின்னு அந்த மேடம் சொல்கிறாங்க. உடனே விஜய், வெண்பா என்னமாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா சொல்லு, அப்போ நீ டாடா விட்டு போறியா அப்படின்னு கேட்க, இல்லை டாடா, எனக்கு உங்கள் கூடயும் மல்லியம்மா கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்புறம் என்னம்மா, நாங்கள் தான் கூட இருக்கோமே. இல்லை டாடா, எப்படி இந்த மேடம் போனதுக்கப்புறமா ராஜ்யத்தையும் ரஞ்சிதா சித்தியும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் எதையும் யோசிக்காமல் மல்லியம்மா மேலாம் தப்புன்னு சொல்லி மல்லி மட்டும் சண்டை போடுவீங்க. இதனால் அதை பார்த்து சும்மா இருக்க முடியாது டாடா. சரி வெண்பா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஃபஸ்ட்டு ராஜ்யத்தையும் ரஞ்சிதா சித்தியும் அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்கள். அவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பழைய மாதிரி நம்ம 3 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் டாடா அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பா, அப்படிலாம் போக சொல்ல முடியாதுமா, அத்தை உனக்காக தான் நீங்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படிம்மா சொல்ல முடியாதான்? இல்லை வெண்பா, நான் சொல்கிறது கேளு, கண்டிப்பாக வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. உனக்கு என்ன இப்போது மல்லியம்மாக்கிட்ட நான் சண்டை போடாமல் இருக்கணும், இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே சண்டை போடாமல் இருக்கணும், அப்படி தானே? விடுமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. நான் வெண்பா முடியவே முடியாதுடா, அவங்க 2 பேரும் வீட்டில் இருந்தாங்கன்னா எனக்கு பாதுகாப்பு இல்லை தான் அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. உடனே அந்த மேடமும், அதான் வெண்பா சொல்லிட்டாலே சார், அவங்க 2 பேரையும் உடனே வீட்டு வெளியே போக சொல்லுங்கள். அப்படி சொல்லிட்டீங்கன்னா வெண்பாக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நானும் தைரியமாக போயிட்டு கோர்ட்டில் என்னோடய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருவேன். இல்லை அப்படின்னா வெண்பாவுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, இந்த 2 பேரால் வெண்பாவுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு நான் ரிப்போர்ட் கொடுக்க மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு அந்த மேடம் சொல்ல விஜய்க்கு ஒரு வழி தெரியவே இல்லை. உடனே விஜய் அக்காவையும் பார்க்குறாரு, ரஞ்சிதாவையும் பார்க்குறாங்க. அக்கா, என்னை மன்னிச்சிருக்கா, எனக்கு நீ முக்கியமா வெண்பா முக்கியமானு கேட்டால் வெண்பா தான் முக்கியம் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது வெண்பா என் கூட இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வீட்டை விட்டு வெளியே போய் தாக்கா ஆகணும், வேறு வழி தெரியலக்கா, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கக்கா அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரியவும் ரஞ்சிதாவையும் விஜய் சொல்கிறாரு. ஆனால் ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேருமே போக மறுக்கிறாங்க. என்ன விஜய் பேசுகிறேன், நான் ஏன்டா போகணும், நல்லா போக முடியாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய்க்கு வழியே தெரியாமல் 2 பேரையும் கையை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளுறாரு. நீங்கள் 2 பேரும் நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க, அதனால தான் வெண்பா இந்த அளவுக்கு மனசுடைஞ்சு போய் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொல்கிறா. எனக்கு வெண்பா தான் முக்கியம், வெண்பாக்கு முன்னாடி நீங்கள் யாரும் எனக்கு முக்கியம் இல்லை, என்னை மன்னிச்சிருங்க, கிளம்புங்க அப்படின்னு 2 பேரையும் வெளியே விரட்டுறாங்க நம்ம விஜய்.